ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. கர்த்தர் உங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அதே நேரத்தில் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தருகின்றார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரையே தஞ்சமாகவும் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் தவறாக பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, தரித்திரத்தில் பிறந்தோமானால் பொன்னை போல சுத்திகரிக்கப்படுவோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஆபிரகாம், தாவீது, யோபு என்பவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் விளங்கினார்கள். யோசேப்பையும் தானியேலையும் கர்த்தர் சாதாரண நிலைமையில் வைக்கவில்லை, ராஜ்யங்களை ஆளுகிறவர்களாக உயர்த்தினார். யோபுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் இன்னும் ஏராளமான பணிவிடைக்காரர்களும் இருந்தாலும் அவர் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவில்லையா? யோபுவின் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட கர்த்தரிடத்தில் சாத்தான் அனுமதி வாங்கினாலும் கர்த்தரோ அவருடைய சிறையிருப்பை மாற்றி 2 மடங்காக ஆசீர்வதித்தார். யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததினால் யோபு இன்னும் பலத்த ஐஸ்வர்யவானாகவும் செல்வந்தனாகவும் வாழ்ந்திருக்க வேண்டும். யோபு 42:10-12. கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை விரும்பாதவராய் இருந்தால் ஆபிரகாமை அவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்க மாட்டார், தரித்திரத்திலே விட்டு வைத்திருப்பார். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை வாக்களித்திருக்க மாட்டார், வனாந்தரத்திலிருந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சுத்தமும் பிரியமுமாய் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை உலக பிரகாரமாய் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை தரும்போது உங்களுடைய கண்களை அதன் மேல் வைக்காமல் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனராகிய கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் செழுமையின் நாட்களை தரும்போது கர்த்தருடைய ஊழியங்களுக்கு வழங்குங்கள். ஏழை மக்களையும் அனாதைகளையும் திக்குற்றவர்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். கனியுள்ள மரத்தை நோக்கி பறவைகள் பறந்து வருவது போல அநேக தேவையுள்ள ஊழியக்காரர்கள் உங்களை நாடி வரக்கூடும். தண்ணீர் நிறைந்த குளத்தை நோக்கி தாகம் தீர்க்க மிருக ஜீவன்கள் வருவது போல அநேக ஏழை மக்கள் உங்களை நோக்கி வரக்கூடும். கர்த்தருக்கு கொடுப்பது போல மனமுகுந்து கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆதியாகமம் 13:2. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் பசுமையான நாட்களை தந்தருள்வார். கர்த்தர் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான்
நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ்.